முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழை இளைஞர்கள் மத்தியில் பாட வேண்டும். இளைஞர்களிடம் அவருடைய பங்களிப்பை கொண்டு சேர்க்க வேண்டும். இளைஞர்களிடம் அவருடைய தாக்கம் இருக்க வேண்டும் என்கிற அந்த கோணத்தில் இங்கே இளைஞர்கள் பெருமளவில் திரண்டு வந்திருப்பது உள்ளபடியே ஆறுதல் அளிக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் வரலாற்றில் நிலை பெற்று நிற்கிறது. இந்த ஆட்சி வந்தவுடன் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் மாற்றம், கலைஞர் கனவு இல்லம் என்கிற அந்த திட்டத்திலிருந்து கலைஞரின் பெயரை நீக்கி இருக்கிறார்கள். மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் இருக்கிறது. நான் நாகப்பட்டினத்தில் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நாகப்பட்டினத்தில் தான் அந்த பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது திமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் அல்ல, அது அதிமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர். அதிமுக ஆட்சி போய்விட்டது. நடுவில் 5 ஆண்டுகள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி நடந்தது. அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா அம்மையார் பெயர் தாங்கி அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் மூலம் ஒரு சிக்கல் வந்த போது அந்த பெயருள்ள பல்கலைக்கழகத்தின் உரிமையை போராடி நிலைநாட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர், நடுவில் திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி அந்த பெயரை மாற்றவில்லை. அந்த பெயருக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சிக்கல் வந்த போது அந்த சிக்கலுக்கு எதிராக போராடியது. இப்போது இன்னொரு ஆட்சி வந்திருக்கிறது. அந்த பெயரோடு இந்த ஆட்சி காலத்தில் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை டிஸ்டர்ப் பண்ணல. அம்மா இல்லம், அம்மா உணவகம், அம்மாவின் பெயரில் ஏராளமான திட்டங்கள், அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம், வைக்கப்பட்ட பெயர். அந்த திட்டத்தையும் மாற்றவில்லை, அந்த பெயரையும் மாற்றவில்லை. நடுவில் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடைபெற்றது. அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன அடையாளத்தோடு அந்த உணவகம் செயல்பட்டதோ அப்படியே நடுவில் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதை அடைகாத்து இன்னொரு ஆட்சி வந்த போதும் அதே பெயரோடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பட்டியலே சொல்லலாம். நீண்ட பட்டியல் இருக்கின்றது. எல்லாம் மாற்றாமல் அப்படியே அடுத்த ஆட்சியின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குடிசைகளை அகற்றி காங்கிரீட் வீடுகளை கட்டித்தருகிற அந்த திட்டம், அதில் இருந்த பெயர், அதற்கு வைக்கப்பட்ட பெயர் கலைஞரின் பெயர், அந்த பெயரை இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு திட்டத்தையே கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 1970களில் அவர் முதலமைச்சராக இருந்த போதுதான் குடிசை வீடுகளை அகற்றி காங்கிரீட் வீடுகளை, அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தருகிற ஒரு திட்டத்திற்கு விதை போடப்பட்டது. குடிசை மாற்று வாரியம் என்கிற அந்த வாரியத்தையே உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இப்ப திட்டத்திலிருந்து அவர் பெயரை நீக்கிடலாம். ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வந்த, அப்படி ஒரு சிந்தனையை ஊன்றிய அந்த வரலாற்றிலிருந்து அவருடைய பெயரை ஒரு நாளும் நீக்க முடியாது. வரலாறு அவர் பெயரை சொல்லுகிறது. வரலாற்றிலிருந்து எப்படி துண்டிக்க முடியும்? யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள். ஏனென்றால் குடிசை வீடுகள் இப்ப பார்க்கறது இல்ல, அது காலங்காலமா இருக்கு. மனிதகுலம் தோன்றிய நாளிலிருந்து ஒரு வீடு அமைத்து வாழ வேண்டும் என்று அவன் சிந்தனையில் தோன்றிய நாளில் இருந்து இருக்கிறது குடிசை வீடுகள். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் முதலமைச்சராக வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்த பிறகுதான் குடிசை வீடுகளை அகற்ற வேண்டும். அகற்றி அவர்களை ரோட்டில் அப்படியே விட்டுவிடக் கூடாது, அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்கிற சிந்தனை அவருக்கு தோன்றி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப யாருக்கு அது தோணல? வேற யாருக்கு அது தோணல? அவர்தான் முதலாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாரா? அதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்கல்ல. ஏன் அவர்களுக்கு தோன்றவில்லை? ஏன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தோன்றியது?
ஏனென்றால் எளிய மக்களில் இருந்து வந்தவர் அவர். எளிய மக்களின் வேதனைகளை, வலிகளை புரிந்து கொண்டவர் அவர். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியவர். அப்ப அந்த திட்டத்தில் இன்றைக்கு அவருடைய பெயரை நீக்கலாம், ஆனால் என்றைக்கும் அந்த வரலாற்றில் இருந்து அவருடைய பெயரை நீக்க முடியாது. அது வரலாறு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும். எல்லாவற்றிலும் அவருடைய பெயர் நிலைத்து நிற்கும். இன்றைக்கு பார்க்கிறோம், சட்டமன்றம் கூடிய முதல் நாளில் ஆளுநர் வந்தார். ஆளுநர் வந்தபோது ஏற்கனவே நாம் கட்டி காப்பாற்றிய ஒன்று, முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். அதுதான் சட்டமன்றத்தினுடைய மரபு. அந்த மரபை மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவி சொன்னார். இதெல்லாம் மாற்றுங்க, முதல்லையும் தேசிய கீதம் போடணும், கடைசியாவும் தேசிய கீதம் போடணும் என்று சொன்னார். அப்போது திராவிடல் மாடல் ஆட்சி அதை மறுத்தது. தேசிய கீதத்தை எத்தனை முறை பாட வேண்டும் என்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதை முடிவு செய்வது யார்? நாங்க ஒரு முடிவு செய்து வச்சிருக்கிறோம். முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, இறுதியில தேசிய கீதம். அது ஏதோ நாங்க முடிவு செய்ததல்ல. ஏற்கனவே இருந்த அரசுகளும் அதைத்தான் பின்பற்றி இருக்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படித்தான் செயல்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் தொடர்கிறோம். அது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய முடிவு. அந்த முடிவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அது நாங்களே சிந்தித்து நாங்களே எடுக்க வேண்டிய முடிவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஆளுநர் ஆதிக்கம் செய்யக்கூடாது. இதை இப்படி போடு, அதை அப்படி போடுன்னு ஆளுநர் சொல்லக்கூடாது என்று உறுதியாக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது திராவிட மாடல் அரசு. ஆனால் இந்த அரசு வந்தவுடன் ஆளுநர் சொன்னதை நிறைவேற்றி விட்டார்கள். அதாவது முதலிலும் தேசிய கீதம், இறுதியிலும் தேசிய கீதம். அதாவது நம்மிடம் இருந்த ஒரு உரிமையை ஆளுநரிடம் கொடுத்தாகிவிட்டது. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன செய்தார்? அவர் ஏன் நினைவு கூற வேண்டியிருக்கு பாருங்க. அவர் ஆளுநரிடம் இருந்த உரிமையை முதலமைச்சருக்கு மாற்றினவர். முதலமைச்சரிடம் இருந்த உரிமையை இன்றைக்கு ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அது தேசிய கீத விஷயத்துல. ஆனால் தேசிய கொடியேற்றுகிற விஷயத்தில் ஆளுநரிடம் இருந்த உரிமையை முதலமைச்சருக்கு மாற்றியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அது மட்டும் சுதந்திர தினத்துக்கும் ஆளுநர் தான் கொடியேற்றுவாரு, குடியரசு நாளன்றும் ஆளுநர் தான் கொடியேற்றுவார். முத்தமிழர் கலைஞர் யோசிக்கிறார், அது என்ன ரெண்டையும் அவரே ஏற்றுவது? ஒன்னு அவர் ஏத்திக்கட்டும், ஒன்றை ஏன் முதலமைச்சர் ஏற்றக்கூடாது? இந்த சிந்தனை எந்த முதலமைச்சருக்காக வந்துச்சா? இந்தியாவில முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தாரா? இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் இருந்தார்களே, யாருக்கும் இந்த உரிமையை பெற வேண்டும் என்கிற சிந்தனை வரவில்லை, அவருக்கு தானே வந்துச்சு. அந்த வரலாற்றிலிருந்து அவர் பெயரை அழிக்க முடியாது.